ஹாய், நம்ம இன்னைக்கு மைனிங் இன்ஜினியரிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடிஸ். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 3 ஐஐடில இருக்கு. ஐஐடி தான்பாத், ஐஐடி காரக்பூர் அண்டு பா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ இது இல்லாத என்ஐடி 3 என்ஐடி இருக்கு. ரூர்கேலா இருக்கு, சூரத்கல் இருக்கு, ராய்ப்பூர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா +2 கட் ஆஃப் வச்சு போகவே முடியாது. ஐஐடி ஜேஇ அண்ட் அட்வான்ஸ்டு வழியாக தான் போக முடியும். ஓகே. ஸோ அப்போ ஜேஇ எழுதல ஸ்டேட் போர்டு கட் ஆஃப்க்காக அது வழியாக வந்து மைனிங் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா வேறு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போகணும்னா அது ப்ரொசீஜர் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து அவங்க வேறு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் கிண்டி காலேஜில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி காலேஜில் சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் 2லேயும் இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லாத டிப்ளமோ கோர்சஸ் சில ஒரு 4 பாலிடெக்னிக்கில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ மைனிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் மேபி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மைனிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ஸ் கண்டிஷன்ஸில் உங்களால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா மைனிங் இண்டஸ்ட்ரிங்கிறது கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஹாட் கண்டிஷன் இருக்கும், டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வராத அந்த ஒரு நல்ல கண்டிஷன் வந்து உங்களோட மைண்ட் செட் இருக்கணும். அது இல்லாத பாடி கண்டிஷனும் இருக்கணும். ஸோ இது 2 இருந்ததுன்னா கண்டிப்பாக மைனிங் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் 100%. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதாவது நீங்கள் நல்லா படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100%. இதில் வந்து ஜாப் நம்மளுக்கு பிரச்சனை வரவே வராது. ஐடி செக்டார் மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதில் அரைஸ் ஆகவே ஆகாது. ஓகே. ஸோ இந்தியாவில் மட்டும் தான் மைனிங் இண்டஸ்ட்ரி ஃபேமஸாக இருக்குன்னா இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவுக்கு போகலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ மைனிங் வந்து ஆஸ்திரேலியாவில் எஸ்பெஷலி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்திரேலியாவில் யுரேனியம் மைனிங் இருக்குது, கோல் மைனிங் இருக்குது, அது இல்லாத மெட்டல் மைனிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா கோல் மைனிங்ஸும் இருக்குது, மெட்டல் மைனிங்ஸும் இருக்குது. ஸோ மெட்டல்னால் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ். ஓகே. ஸோ இங்கெல்லாம் போனோம்னா நம்ம கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். நல்ல ஜாபும் கிடைக்கும், நல்ல சேலரியும் இருக்கும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறவங்களும் உங்களுக்கு மைண்ட் செட் நல்லா இருந்தது, கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, ஜாப் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஜாப் பிடிக்கல. ஏன்னா என்வாயன்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷனாக இருக்குது. அப்போ ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று, நீங்கள் மைனிங் ரிலேட்டடான கவர்மெண்ட் செக்டாருக்கு உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே. ஸோ அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போகலாம். இல்லை டீச்சிங் லைன் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்இ போயிட்டு பிஹெச்டி போயிட்டு நீங்கள் டீச்சிங் ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனிங் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ இந்த கோர்ஸை தாராளமாக படிக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷன் நான் முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோர்ஸோடு வருவோம். தேங்க்யூ.